சார் சார் அன்னைக்கு அமைச்சர் மகன்கிட்ட பிரச்சனை பண்ணுது தீனாங்கிற ஒரு லோக்கல் ரவுடி சார். இப்போ எங்கே இருப்பான்? எம்ஜிஆர் நகர் மீன் மார்க்கெட்டில் இருப்பான் சார். சரி வாங்க போகலாம். சார் மோசமான ஏரியா சார், போர்ஸ் எதுனா கூட்டும் போகலாம் சார். டேய் இங்கே தீனா வேண்டா. நான் தினா உன்னை தேடி ஊரில் தடிலாம் வந்துக்குது. சாரு ஏன்னா மீன் வாங்க வந்துருப்பாப்புல, நல்ல மீனா பார்த்து போட்டு விடு. நான் மீன் அங்கே வரல, மீனை பிடிக்க வந்திருக்கேன். எல்லாம் கத்தி வச்ச மீன் தான், கைய வச்சா கை துண்டாயிடும். எனக்கு என்னமோ சாரு கையிலாம தான் வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிறேன்.
என்ன ஐயப்பன்? பார்த்துட்டீங்க, வலிக்க போகுது. ஏதாவது சொன்னானா? எதுவும் சொல்ல சார். இப்படி அடிச்சா எப்படி சொல்லுவான்? சார் விட்டுரு சார், சொல்லிடுறேன் சார். சார் விட்டுரு சார், சார் விட்டுரு சார், சொல்லிடுறேன் சார். சார் விட்டுரு சார், சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். அமைச்சர் பையனுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? சார் 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 எனக்கு தெரியாது. அவனை போட்டது நீ தானே? எனக்கு தெரியாது சார். அது மட்டும் இல்லை, கூட ஒருத்தன் சேர்த்து போட்டிருக்க. சார் 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 எனக்கு தெரியாது ஏன்? சார். எனக்கு தெரியாது சார். நீ கொலை பண்ணதை அவன் பார்த்துட்டானா? சார் நான் அவனை போடல சார். எங்கள் ஏரியா பொண்ணு ஒன்று சார், அவன் எஸ்போர்ட்ல சார் வேலை பார்க்குது. அவன் தப்பா நடக்க பார்த்தான்னு சொல்லிட்டு என்னன்னா வந்து சொல்லி அழுதுட்டு சார் அத்தை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் சார். கடைசியில் பார்த்தா போலீஸ் இந்த ஆளை சிக்கமாச்சு சார். சார் அத்தோட விட்டா சார். இந்த கொலைகளுக்கு சம்மந்தமே இல்லை சார். அப்புறம் ஏன்டா நம்ம தப்பிச்சு ஒண்ணா? சார் என் கோடில் போட்டுற போறீங்க சார், தப்பிச்சு ஒன்று சார். பாண்டியன் சார். இவங்க ஸ்டேஷன் கூட்டு போங்க. சார் விட்டுருங்க சார். ஏய் எதிரா. சார் தொலைய விட்டுருங்க. சித்ரா, சார். நீ சொன்ன பொண்ணு யாருன்னு பார்த்து அவளை விசாரிங்க. ஓகே சார். ஹலோ, உடனே வரேன். சார், நீங்க ஹேண்டில் பண்ற கேஸுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் சார். எப்போ நடந்துச்சு? ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல சார். பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. யார் இது? சார், இறந்தவரோட பையன் தான் சார். பாடி எங்க இருக்கு? மேலே இருக்கு சார். பாடியை டிஸ்போஸ் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிதா? எடுத்துட்டு இருக்கோம் சார். ம். எத்தனை மணிக்கு பாடியை பார்த்தீங்க? 11 சார். உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? நோ சார். வீட்டில் சிசிடிவி எதுவும் இல்லையா? இல்லை சார். இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே சார். சார், உன் பேர் என்ன? விஜய் சார். என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி ஃபைனல் இயர். கடைசியாக உங்கள் அப்பாவை எப்போ பார்த்தீங்க? 3 days பேக் வீடியோ கால் பேசினப்போ பார்த்தேன் சார். பட் எப்போ ஃபாரின்லேருந்து வந்தார் தெரியல. வந்து பார்த்தா செத்து. ஓகே, ரிலாக்ஸ். வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? அப்பாவும் நானும் தான் சார். கொலை நடந்தப்போ எங்கே இருந்தீங்க? ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போயிருந்தேன் சார். உங்களுக்கு யாருமே டவுட் இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் யாராவது எழுதிருக்காங்களா? நோ சார். ஐ ஹாவ் நோ ஐடியா பட் டேட்ஸ் பிஸ்னஸ். சாரி டு சே திஸ். உங்கள் அப்பா மாதிரியே இதுக்கு முன்னாடி 2 பேரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு யாருமே டவுட் வந்துன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர். ஓகே சார். உங்கள் அப்பா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். நேற்று கனவெல்லாம் சன்னி, அதனால தூங்கலையே. ஐயோ, டேய் மச்சான், எக்ஸாம் போலையாடா? பெரிய ஐஎஸ் எக்ஸாமு போடா. வருஷம் நீடா 10 அரியர் போடா. ஹாய்டா. அதுதான்டா போயிட்டுருக்கேன். இது நீ
पित्तल दी ये दुनिया पित्तल दी ये दुनिया पित्तल दी ये दुनिया पित्तल दी ये दुनिया पित्तल दी हिंदी तेनी सनिया पित्तिगिरपேன் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அப்பவே சொன்னான் இந்த காலேஜில் சேர்ந்தா கக்கூஸ் கவர் வேலை தான் கிடைக்குன்ட்டு தலி எழுத்து இப்போவே அந்த வேலை தான் பார்க்குறேன். இந்த வார்டன் எங்கே தான் போனா அன்னைக்கு சொன்னாமே நம்மளை கழுவி விட்டானே நான் இவ்வளோ குத்தியே தண்ணி போல ஒருவேளை ட்ரைனேஜில் அடுப்பு இருக்குமோ போய் பார்ப்போம். டே மச்சி ஆய் குச்சி எடுத்துட்டு எங்கடா போற? அந்த வார்டனை கழுத்துலேயே குத்தி அப்படியே சாய்க்க போறேன்டா. டேய் கொலை கேஸ்ல கிளை கேஸ்ல உள்ள போயிட போறடா. ஏய் நாங்க பார்க்காத கொலையா? ஹேண்ட் ஒர்க் பண்ணி பண்ணி கையில் பவர் இல்லாமல் போயிடுச்சே. என் தல்வியை நினச்சிக்க வேண்டியதுதான். சன்னி நான் வார்டன் இப்போ தான் உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு வரேன். அதிசயமாக இருக்கு நீங்களே உள்ளே இறங்கி வேலை செய்கிறீங்களே. அது இருக்கட்டும், அது நான் ட்ரைனேஜை மூடி வச்சுட்டு வேலை செய்கிறீங்க. ஐயோ வார்டன், ஐயோ 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 அடா பாவிங்களா, இதுக்கு தான் கக்கூசில் தண்ணி. ஐயோ தான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்டா. க்ரௌட கிளியர் பண்ணுங்க. ஏய் தடா தடா ஏய் போடா 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 தடா தள்ளி நில்ல. பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் Okay, பண்ணுங்க. ஏசிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அன்பு? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தள்ளி போங்க, கொஞ்சம் அந்த பக்கமா போங்க. நேத்து நடந்திருக்கு மேடம். கொஞ்சம் தள்ளி போங்கப்பா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னையா பண்றீங்க? ஆம்புலன்ஸ் சீக்கிரம் அனுப்புங்கயா. தள்ளி போங்க, நிக்காதீங்க, தள்ளி போ தள்ளி போ. எல்லாம் வேடிக்கையா பாக்குறீங்க, போங்கயா. சார் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? மேடம் தான் சார். பாடி முதல்ல யார் பார்த்தா? சார் இங்க காலேஜ்ல ஒரு பையன் பார்த்திருக்கா சார். பாடி டிஸ்போஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சுங்க. ஓகே சார். அப்படியே ஹாஸ்டல் இருக்க எல்லா பசங்களையும் அசம்பிள் ஆக சொல்லுங்க. உங்களை நான் விசாரிக்கணும். ஓகே சார். ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களை அசெம்பிள் பண்ணுங்க, போங்க. போங்கப்பா, சீக்கிரமா போங்க. ஏய் எல்லாம் இங்க வாங்க. போங்க, எல்லாரும் அங்க போய் அசெம்பிள் ஆவுங்க. உள்ள வா 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 எல்லாம் வா. ஃபுல்லா ஓடி இருக்கு. எல்லாம் லைன்ல வா. ஆமா ஒரு நாள் எல்லாம் லைன்ல நில்லுங்க போங்க. யார் அந்த பையன்? இந்த பையன் சார். உன் பேர் என்ன? காமு சார். என்னது? காமேஷ் சார். எப்போ நீ பார்த்த? சார் காலையில் தான் சார் பார்த்தேன். கக்கூஸில் தண்ணி போகலன்னு போய் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண போனேன் சார். அப்போ தான் சார் அவர் அப்படி கிடந்தாரு. சார் இவன் தான் சார் காலில் வாடனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான். டேய் சும்மாரா, சும்மா போலியும் நின்றேன் சார். வார்டன் எப்படி? வார்டன் பசங்கிட்டலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பா சார். அதனால பசங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆவாது சார். வார்டனுக்கு இங்கே யார் கூட பர்சனலாக பிரச்சனை இருக்கா? இருக்கு சார். மணின்ற ஒரு பையனுக்கும் அவருக்கும் அப்பப்போ முட்டிக்கும் சார். யார் அவன்? எங்கே இருக்கான்? மணி இப்போ ரூமில் தான் சார் இருப்பான். பாண்டியன் சார். அவனை கூட்டுவாங்க. கடைசியாக வார்டன் எப்போ பார்த்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழான்னு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார் சார். ஆனால் எப்போ வந்தாருன்னு தெரில, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். சார் இவன் தான் சார் மணி. டேய் எல்லாத்தையும் அசனுவா சொன்னா நீ மட்டும் தனியாக ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை சார். உனக்கும் வார்டனுக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லையா? பாண்டியன் இவன் ரூமை செக் பண்ணுங்க. சார் என் ரூம் ஏன் செக் பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? கஞ்சா குடிச்சு நாய. சார் கமிஷனர்.
இங்க இருக்க எல்லா ரூமும் செக் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க. அடிங் கஞ்சா குடிக்கி பொறுக்கி புறம்போக்கு. நீங்களா படிக்க வந்தீங்களா இல்ல போதைக்கு அடிமையா வந்தீங்களா? ஏண்டா நீங்களா வாழ்க்கையில முன்னேறீங்கன்னு உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு கனவு கண்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ண அனுப்பா. நீங்க என்னன்னா கஞ்சா மயிறு மட்டன் உங்க வாழ்க்கை நீங்களே நாசமாக்கிட்டு இருக்கீங்க. சித்ரா சார். காலேஜ் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இது யார் ரூம்ல இருந்து எடுத்தீங்க? இந்த பையன் ரூம் தான் சார். மாமியின் மர்ம தேசம். வெண்ணெயை வெளிச்சு நக்கடா பிரித்து மேய்ந்த கதை. ஐயோ, என்னடா அதெல்லாம்? ஆண்ட்ராய்ட் மொபைல்ல சார். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஆல்ரெடி மர்டர் நடந்திருக்கனால இந்த ட்ரக்ஸ் விஷயமும் வெளியே தெரிஞ்சா காலேஜ் இழுத்து மூட வேண்டியதான் சொல்றாங்க சார். அதுக்கு என்னவா? சிஎம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பேசுறாங்க சார். பசங்க மேலேயும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க சார். என்ன சார் பண்றது? அதானே பார்த்தேன். தப்பு எங்க நடக்குதுன்னு பார்த்தா மேலோட சரி கிடையாது. இவங்களாம் எக்கேடு கட்டு போனா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தேவை பணம். பணம். டேய், நீங்களாம் படிக்கிற பசங்க ஒரே காரணம் தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். இனிமேல் எவனா கஞ்சா கிஞ்சான்னு எவனா காலேஜுக்குள்ள அடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், தோலை உரிச்சிருவேன். ஏய் இந்திரா, சித்ரா, தேட்டர் எவிடன்ஸ் இது எங்கடா கிடைக்கும்? யார் சப்ளை பண்றா? சொல்றா. சார் ஸ்டீபன் என்ற ஒருத்தன் தான் சார் சப்ளை பண்ணுறான். அவனும் இந்த காலேஜ் தான் சார். எந்த ஏரியாவன்? சிஐடி நகர் சார். பாண்டியன் சார். ஆமா, நான் வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேஸ் எடுத்துலேருந்து சும்மாவே இருக்கீங்க சார். நீங்கள் சும்மா இருக்கிறது அவருக்கும் தெரிஞ்சிச்சு போல சார். யோ சும்மாரியா? நீங்கள் போய் ஸ்டீஃபன் போய் பிடிச்சிட்டு வாங்க. ஓகே சார். போங்க. இந்த கேஸ் ஃபைலை பாண்டியன் கொடுத்துருங்க. ஓகே சார். எழுதிட்டு போங்க. ஆமா, இந்த வார்டன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எஸ் சார், பண்ணியாச்சு. சார், சந்திரசேகரோட ஃபைல் சார். சார் சொல்லுங்க ஐயப்பன். ஸ்டீபன் மிஸ்ஸிங் சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்பிடுங்க சார். நைட்டுக்குள்ளே பிடிச்சேன் சார். ஓ அப்படியா? அப்போ இவன் யாரு? தெரியல சார். யோ, இவன் தான் யார் ஸ்டீஃபன்? இப்போ யார் போட்டோ வச்சு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்திருப்பான்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். நேராக ஹாஸ்பிட்டல் போங்க. சரிங்க சார். சந்திரசேகர் கணபதி அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க. போங்க. ஓகே சார். சார் ஏன் நின்ட்டீங்க? யோ கம்முன்றியா? இப்போ எவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி வந்து கொடுக்க போகிறானோ. சார், என்னை ஏன் சார் பிடிச்சின்னு வந்தீங்க? டேய் ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன விசாரணை தான். நான் கேட்குற கேள்வி கரெக்டாக போய் சொல்லு, உன்னை விட்டுறேன். சரியா? சரி சார். இதை நீ தானே சப்ளை பண்ணுற? சார், இந்த நவீனத்தில் நாங்கள் சப்ளை பண்ணுறதில்ல சார். நாங்கள்லாம் ஒன்லி பெரிய தம்பு தான் சார். பாண்டியன், அப்போ இது யார் சப்ளை பண்ணுறா? சார், விக்கின்ற பையன் தான் சார். அவன் தான் சார் கோவா மணாலிலாம் போவான் சார். அவன் போயிட்டு அப்படியே அங்கே உசார் பண்ண வந்து இங்கே ஹாஸ்டலில் தட்டி விட்டு போயிடுவான் சார். இப்போ எங்கே இருக்கான்? காலேஜ் பையன் தான் சார். ஹாஸ்டல் தான் இருப்பான் சார். இல்லைனா வெளில எங்கேயாவது ட்ரிப்பு போயிருப்பான் சார். அவன் நம்பர் இருக்காடா? இருக்கு சார். பாண்டியன் சொல்லுங்க சார். இவன்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நேராக ஹாஸ்டல் போங்க. அவன் அங்கே இருந்தால் அவனை தூக்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இவனை தூக்கி கஞ்சா கேஸில் உள்ளே போடுங்க. சார் சார் சார், விட்டுருவேன்னு சொன்னீங்களே சார். சார் 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 இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்பான்? என்னன்னு சொல்ல மாட்டானே. சார். ஆமாம், ரிப்போர்ட் வாங்க போல. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியல சார். ஸோ இவனை ஐயப்பன் போலீஸ் வேலை விட்டா வேறு எதுவும் கை வேலை தெரியுமா?
தெரியாது சார். கை வேலையும் தெரியாதா? தெரியாது சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல சார். நீ எல்லாம் கல்யாணம் ஆகி என்ன வேலை பார்க்க போறியோ? கை வேலை தெரியாது சார் உங்களுக்கு? மூர்த்தி சார் இருங்க சார். எந்த கைவில சொல்றாரு? தடவிட்டே இருக்கு ரொம்ப நேரமா.